அதுக்குள்ள ஒரு டவுன் வச்சிட்டார். நம்ம கூட இருக்கவர் யாருன்னு நினைச்சிங்க? அவர் அசால்ட்டா நினைச்சிங்களா என்ன? எப்படி நம்ம தான் இதை பாருங்களேன், இவனை அடிக்க முடியாம வேற வழியே இல்லாம கில் எடுக்கிற மாதிரி கையால. என்னுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு சொல்ல. அவர் 2 டவுன் வச்சிட்டாரு. இப்போ நம்மளும் ஒரு டவுன் அடிக்கணும்ல, நம்மளும் ஒரு கில் அடிக்கணும். அப்பதான் 2க்கு 2 ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா. அவரே தான். இட்ஸ் யுவர் பிரதர், ஐ நோ. எனக்கு தெரியாது நினைச்சிங்களா என்ன? இந்த இடத்துல தான் ஒரு சொல்லட்டும் பாருங்க, ஆள் கொடுக்குற மூமெண்ட்டுக்கு. சடார் அவ்வளோதான். லா 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 லா. இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் லீவா இருக்கா? மணி என்னன்னு தெரியல எனக்கு. ஓ, மணி 8:20 ஆகுதா? வெரி நைஸ். இந்த மேட்ச்சில் நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குளோவல் அன்லிமிட்டெட் கிடையாது, லிமிட்டட் குளோவல் தான். ஆனால் ஒரு எப்படி சொல்ல, 2 விதத்தில் தான் சொன்னேன்னா. ஆனால் கன்ஃபார்மாக எப்படி தெரியும்னா, அந்த ஹோல்டு அஷிராமா இல்லை நீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அங்கே மாட்டினீங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் உங்க கூட மேட்சை விளாண்டது இல்லையே. விளாண்டுருக்கேன், ஆமாம் விளாண்டுருக்கோம், மறந்தே போயிட்டேன். தலப்பா போட்டியை கழட்டி அங்கிட்டு விட்டீங்களே, ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள். என்னதான் பண்ணுறான் பார்த்தீங்களா இல்லை? எப்படி போய்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு மட்டும் தான் ஹெல்மெட் காணா போவோம். அவன் அப்படியே தான் இருப்பான். ஐயோ அடிச்சு விட்டான். அவ்வளோதான். இருக்கு ப்ரோ, ப்ளே பண்ணியிருக்கோம் நம்ம கிராஷ்லேண்ட்லாம், மறக்கலையே. 2 மேட்ச் விளாண்டுருக்கோம். ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, உங்கள் பிரதர் நவீன் வந்து சொல்லவே இல்லை நீங்கள் தான் ப்ரோன்னு. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன்? ஒரு வாட்டி கமெண்ட் பண்ணுறப்போ நவீன் ப்ரோ சைலண்டாக இருக்கிறப்ப உங்கள் கமெண்ட் வரும், உங்கள் கமெண்ட் வரப்போ நவீன் ப்ரோ சைலண்டாக இருப்பார். அதில் கண்டுபிடிச்சிட்டேன். மாசியா நீ எப்படி இருக்குதா? எங்கால என்றைக்குமே பக்கத்தில் இருக்கணுங்கிறது. நம்ம 3 கிலோ இருக்கோம், 5 கிலோ போயிட்டார் பார்த்தீங்களா? யாருன்னு நினச்சிங்க எங்கால? அதான் சொன்னாங்க அமரன். அவர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சிங்கம் உண்டாகிற மாதிரி தான். இந்த மேட்சையும் ஸ்ப்ராஷ் எடுத்துகிட்டு போவேன், என்ன வரலான்ட்டு. சட்டார் போட்டார் அடிச்சு உட்கார வச்சுருவாங்க, உட்கார தம்பின்னு. நம்மளுக்கு அவ்வளோதான் ஐஸுன்னு வைங்களேன். கைஸ், எனக்கு வந்து நிறைய வீடியோ சேவ் பண்ணதெல்லாம் காணா போயிடுச்சு. நிறைய கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட்லாம் நிறைய சேவ் பண்ணியிருந்தேன், எல்லாமே காணா போயிடுச்சு. என்னன்னு தெரியல. நேற்று விளாண்ட லோன் உல்ஃப் ஒரு 3 மேட்சுக்கு சேவ் பண்ணேன், அந்த 3 லோன் உல்ஃபுமே காணா போயிடுச்சு. அவ்வளோதான். பிரதர்ஸ்குள்ளே சொல்லிக்கலாம், என்ன பண்ணுறது. நம்மளெல்லாம் அடிச்சு போடுவார். என்னைய அடித்தவங்கன்னா நூபு கிடையாதுல்ல, நான் நூபு தானே அப்படின்னா. இதில் தான் ஒரு செய்கை நடக்கும் பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே ஒரு டவுனு இங்கே ஒரு டவுனு அப்படின்ட்டு இவ்வளோ சந்தோஷமாக இவனை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ சிரமப்பட்டு இவனை டவுன் வச்சா ஏய்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பார்த்தா ரிவே பண்ணி விட்டான். மனுஷனாடா நீங்களாம்? அது எங்கே ரிவே பண்ணியிருக்கான்னு தெரியல. இந்த பாருங்க, அங்கே போகிறவனும் அடிச்சிட்டேன். இங்கே இவர்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ ஏசு ப்ரோ ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே பார்த்துட்டேண்ணா, அவன் இல்லை அவன் மறைஞ்சு தானே போயிட்டான். இப்போ திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரியல. அவன் பார்த்துட்டு தான் மேலே போகிறேன், பார்த்தா வந்துட்டான் மனுஷன். அவ்வளோதான், ஏசு கோவிந்தாயிடுச்சு. நவீன் ப்ரோ அடிச்சு விட்டாரு. ஒரே சங்கடம் வாங்கி போச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது உருட்டு அவன் நூப் தான், வேற மாதிரி தான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ விளாடுவோமா மேட்ச்? உங்களுக்கு டைம் இருந்தால் சொல்லுங்கள், போடுவோம். நம்ம 3 பேர் அங்கிட்ட 6 பேரை வச்சு போடுவோம். ஆனால் என்னால் வந்து பேச முடியாது, நான் லைவில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் மைக் ஆன் பண்ணி வச்சுருக்கேன்ல. நவீன் ப்ரோ சொன்னதுனால தான் நான் இந்த லைவ்லேயே மைக் ஆன் பண்ணியே பேசிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை லைவ் போட்டிருப்பேன்? ஒரு 10-15 லைவ் போட்டிருப்பேனா? எல்லாத்துலேயுமே பேசியிருப்பேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். என்ன சொல்லுவாங்க,
ஏதோ சொல்கிறேன் அருணாச்சலம் செய்கிறாங்கிறாங்கல்ல அந்த மாதிரி கதை தான். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று என்ன பண்ணியிருக்கணும், நான் பேசாமல் அவனை கில் எடுத்துக்கணுமா இல்லையா? அவன் தான் கடைசியாக என்னையே அடிப்பான். இப்பயும் டவுன் வச்சுட்டேன். இவன் அடிப்பான் பாருங்க. எப்பா இதுவும் ஒரு ஐஸ் மூமெண்ட்டு, சரியான ஐஸ் மூமெண்ட்டு. இப்படி தான் பேசணும். ஓகே ஓகே கண்டிப்பாக சார், சொல்லிட்டீங்களா சார், நான் பார்த்துக்கிறேன். இனியே பக்காவாக பேசிடுவோம். இவனை அடித்தா ஐஸு என்னாடி என்ன அலும்பு, எப்பா ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட் இப்போ உழுவு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி போடு. எப்படி எதிர்பார்க்கல இல்லை? 4 பேரும் கில்லு, 2 கில்லு வேஸ்ட் ஆகுச்சு எனக்கு. ஐயோ ஐயோ, லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டா. என்றைக்குமே சரி, எதை பற்றியுமே கவலைப்படாமல் லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். நானும் அதுக்கு தான் எதிர்பார்ப்பேன், லைஃப்பில் என்ஜாயாக இருக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நாளாக தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. வயசுன்னு சொல்ல வரல, வயசில் இருக்கிறப்பன்னு சொல்ல வரல. நான் முன்ன செலவு பண்ண காசெல்லாம் சேர்த்து வச்சுருக்கலான்னு ஒரு எண்ணம், அவ்வளோதான். ஒரு 3.25 லட்சத்துக்கிட்ட சம்பாரிச்சேன். அந்த டைம் வந்து அது பெரிய அமௌண்ட்னு வைங்களேன். இப்போ அது சின்னது தான். ஏன்னா இப்போ நம்ம மாத சம்பளமே அதிகமாக தான் இருக்கும். மாத சம்பளமே 20 ரூபா வந்துடுதுன்னு வைங்களேன். 3 லட்சம்ன்றது பெருசாக இருக்காது. அதான் நம்ம இப்போ எப்படி சொல்ல, அந்த ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி போயிட்டு செலவு பண்ணிட்டு தெரிஞ்சு நஷ்டமாக போயிடுச்சு எல்லாமே. இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்ஸில். ஐயோ ஐயோ, அதெல்லாம் வேறு மாதிரி லைஃப் ப்ரோ. நான் செம்ம என்ஜாய் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. சென்னை போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சுற்றிட்டு தெரிஞ்சு எல்லா அளவும் பண்ணிட்டேன். ஏன்னா அது எல்லாருக்கும் உள்ளது தானே, 18 வயசு 17 வயசு பசங்களுக்குள்ள ஐடியா தானே, சேம் தான். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. அந்த ஒரு விஷயம் தான் பண்ணியிருந்தேன். என்ஜாய் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் தான். ஏன் நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டைம் நான் வந்து கொஞ்சம் பில்டு பண்ணி மண்டையை கொஞ்சம் கழுவி ஏதாவது ஒன்று பண்ணி நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன்னா இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம். எல்லார் லைஃப்லையும் அப்படி ஒன்று இருக்குது தானே, ஒரு கஷ்டமான விஷயம். இவன் இது பண்ணியிருந்தா நம்ம வளர்ந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம லைஃப்பில் எடுத்துங்க, உங்கள் லைஃப்பில் கூட எடுத்துங்க. யாராவது ஒருத்தர் வந்திருப்பார், சும்மா அப்போதைக்கு சொல்லுவார், சரி இந்த வேலைக்கு நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு அந்த வேலை போகிறதுக்கு அந்த டைம் தோணாது. ஆனால் தோணுன்னு வைங்க, போகணும்னு நினைப்போம், ஆனால் போக மாட்டோம், சோம்பேறித்தனம். அந்த மாதிரி போகாமல் விட்டுருவோம். அவர் வந்து நம்மளுக்கு பதிலாக வேற ஒருத்தர் கூப்பிட்டு போவார். 2 வருஷத்தில் அவன் வந்து பெரிய ஆளாக இருப்பான். பெரிய ஆள்னா பைசா நல்லா சம்பாரிச்சு ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் பாருங்கள், க்ளோவில் எப்படி போகிறேன் நம்ம தான். இந்த மாதிரி க்ளோவில் யாராவது போடுவாங்களா உல்டா கில்டான்ட்டு? இதில் வேற உள்ளே வேற போதுண்ணா பாருங்க, அவன் பரதேசி இப்போ. நான் என்ன பண்ணலான் இருக்கேன். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, நான் ஸ்கூலுக்கு போகிறேன். உங்கள் கேம் பிளே மாஸ். தேங்க்யூ ப்ரோ. ஸ்கூலுக்கு பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு பிள்ளைய மட்டும் சைட் அடிக்காதீங்க, 4-5 பிள்ளையும் சேர்த்து சைட் அடிங்க. உடனே பாய்ஸ் ஸ்கூல்னு ஒரு பிட்டை போடக்கூடாது. see you ப்ரோ, பார்ப்போம். தெரியும் ப்ரோ, அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இல்லை ப்ரோ. நான் லவ்லாம் பண்ண மாட்டேன், நான் சிங்கிள் ப்ரோ. எனக்கு ஒன்றுமே தெரியாது ப்ரோ, நான் நல்ல பையன் ப்ரோ. ஒரு பொண்ணு லவ் பண்ண அப்படி போடு ப்ரோ. நம்ம என்ன ப்ரோ, ஆனால் நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. எனக்கு அழுவையாக வருது. ஸ்கூல் படிக்கிறப்பே 4 படம் ப்ரோ. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப பிரேக்கப் போன பிள்ளைய நினச்சி இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன் ப்ரோ. நம்ம வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, சரி ப்ரோ, பார்த்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. சாப்பிட்டுங்க, கரெக்டாக தண்ணி மட்டும் குடிங்க, நிறைய தண்ணியை குடிங்க, உடம்ப தேத்துங்க. நம்ம தான் என்றைக்குமே. அப்போ தான் ஃப்ரீ ஃபயரில் நம்மளால் நல்லா விளாட முடியும். எப்படி நம்ம தான் இந்த மேட்ச் ஒரு எய்ஸ் மூமெண்ட் வரும். பின்னாடி அடிப்பா பாருங்க, புடனிலே இருக்கான் ஆளு. இதாக இருக்கான், இப்போ தான் மாற்றுறேன் ஆள். மாற்றியா? எழுறான். 6 பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன். 6 பொண்ணு என்ன கதை நம்ம போடுறதா? போடு வெடியா, போடு வெடியா, போடு. 6ஆ 15 கூட போடலாம் ப்ரோ. நம்மளுக்கு இருக்கிற தைரியத்துக்கெலாம் வதன்னு லவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். தைரியங்கிறேன், சாரி, தெம்பு. நம்மளுக்கு இருக்கிற தெம்புக்கெல்லாம் 10-15 போயிட்டே இருக்கலாம். அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது.
வாண்டட் கபியூ எமௌண்ட் போட்டதே காணோம். எமௌண்ட் போட்டாங்களா போடலையா தெரியலையா? எமௌண்ட் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எமௌண்ட் போடல தான் நினைக்கிறேன். இந்த சைடில் வேற ஒருத்தன் நிற்கான். நீங்கள் லவ் பண்ணலையா? நான் லவ் பண்ணேன் பாய். நான் ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணேன். 4ஆவதுல லவ் பண்ணேன், 10ஆவதுல முடிச்சு விட்டாங்க. போடு நாங்கள் தான் 10ஆவதுல முடிச்சு விட்டாங்க. இந்த வரைக்கும் அதே நினப்பில்னு சொல்ல முடியாது. எதுக்கு லவ்னு சொல்லி வெறுத்து உட்காந்துட்டேன். வேலை முடிஞ்சு. இதை வேற சைடில் அந்த கேரக்டர் வேற போட்டு விட்றாங்க பாருங்க. அவன் அந்த கிளாக் கேரக்டர் வச்சதே தெரியாது பைஸ் எனக்கு. அதுதான் பிரச்சனையே. டபக்குன்னு குத்திட்டான் பாருங்க மண்டையில். பேசாமல் நான் 7 ரிவையாவது பண்ணியிருப்பேன்ல. போட்டுங்க போட்டுங்க. நம்ம தான் நானும் மறக்கிற முடி. நீயும் மாடா தினேஷ், நீயும் மாடா. அந்த மாதிரி தான். யார் எலிமினேட்டோ அந்த டீம்லையா? ஆஃப்லைன் போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. ரைட். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, நம்ம வீடியோ எடுத்துக்கே நம்மளே போடலான்னு பார்க்குறேன். யூடியூப்பில் போயிட்டு நம்மளே அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அதை பண்ண மாதிரி 2-3 வீடியோ எடுத்து போடுவோம். எல்லா வீடியோவும் போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் ரீப்ளேயில். எப்படி குத்துறான் பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் குத்துறான். இதில் தான் வச்சு அமௌண்ட் போட்டுருக்கோம் பயிலுக்கு. மாட்னியா ராஜா இதில் வந்து நான் உட்காந்துருக்கேன் சேரில். ஆனால் எனக்கு இதில் இப்படி நிற்கிறான். என்ன கேம்னு தெரியல. பக்கு ராஜா தி ராஜனிந்தர் ராஜான்று நம்ம தான் என்றைக்குமே. ஏன்னா நான் தான் அரங்க ராஜசக்தி வேல். இப்போ நான் சேரில் உட்காந்துருக்கேன். ஆனால் நான் விளாண்டப்போ இதில் வந்து உட்காரவே இல்லை. சும்மா நின்றுக்கிட்டு இருக்கான். என்னடா கேமு டேய்? யாரெல்லாம் ஏமாத்த பார்க்குறீங்க? ஒன்றுமே புரியல. இப்போ ஒன்றும் 2 பேர் இருக்காங்களா? இந்த ரவுண்ட் அடித்தா ஐஸா இல்லையா? இல்லை, இந்த ரவுண்ட் அடித்தா ட்ரிபிள் கில்னு நினைக்கிறேன். ஜிராயா சென்ஸே கிடையாதுல்ல எனக்கு வந்து அவர் தம்பி கூட கிடையாது. பையன் முறை வந்தோம். ஏன்னா நான் அஷீராமா எவ்வளோ வயசான ஆளு தெரியல. பட் உங்களை ரொம்ப இருக்கே ப்ரோ. கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐயோ ஐயோ. அவ்வளோதான். நம்ம தான் என்றைக்குமே 7க்கு 2 ப்ரோ. எதிர்பார்க்கல இல்லை. இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல இல்லை. திருந்த மாட்டல வருந்த மாட்டலைங்கிற மாதிரி தான். ஐயோ ஐயோ. நானும் 3 பேருமே ஆன்லைன் தான் நினைக்கிறேன். ஒன்று இது நம்மளுக்கு இந்த பிரச்சனை தான். பார்க்கல. எப்படி எதிர்பார்க்க முடியும்? நம்ம பேசுகிறதே அப்படி தானே. இங்கே போட்டுட்டு அங்கே போய்ட்டு தம்பி இப்போ இங்கிட்ட வருவார். இதான் வந்துட்டார். திருப்பி ஓடிடுவார் அங்கே. எப்படி? ஓ நீங்கள் அடிச்சு வச்சானா அவனை? இல்லையா? அடிக்கல. இந்த ரவுண்டோட மேட்ச் முடியுதா? எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடுறாங்க பை. நம்மளால வந்து தேடி கண்டுபிடிக்கக்குள்ளேயே நம்ம உசுறு போயிடும். எங்கால் மேலே டவுன் வச்சிட்டியா? ஃபஸ்ட்டு ரிவே தான் நம்மளுக்கு முக்கியம். சவுண்டு எப்படி? அன்லிமிட்டட் குளோவல் கிடையாதுல்ல இது. இதுதான் இருக்கல ஹைலைட்டு. வாய்ஸ் ப்ரோ நான் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலையா? எப்படி பேசுறதுன்னு தெரியல. பட் எப்படி பேசுறதுன்னு தெரியல. என்னது ப்ரோ? என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையா? என்ன பேசணும்? யார்கிட்ட பேசணும்? என்ன பேசணும்? லவ் வரட்டையா? ஐடியாலாம் ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்களேன். லவ் பண்ணதில்லை. ஒரே ஒரு பொண்ணு தானே இது. என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா புரியும். அங்கே எங்கால் மேலே கையெழுத்தோம். இல்லை வரண்டா லே கில்ல எடுத்துட்டான். மத்தியில் வேலை முடிஞ்சா போயிட்டு வாங்க. டாட்டா.